சிறுகடிக்க ஆசை நியூக்ளியமும் ரோகிணி வசமும் மாட்டிக்கிட்டாங்க. எங்க இவ நகைய எடுத்துட்டு வந்து குடுத்தால்ல, ஏதோ கடையிலேருந்து எனக்காக வாங்கிட்டு வந்து குடுத்தான்னு நெனச்சோங்க. ஆனா திருட்டு நகைங்க. இவ திருடிட்டு வந்த நகை அது அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. விஜய் என்ன சொல்லிட்டு இருக்க? உண்மைதாங்க சொல்றேன்னுவாங்க. இன்னைக்கு நானும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்க அந்த அம்மா இது என்னுடைய நகைன்னு சொல்லிச்சு. அதுல என்னுடைய ஹஸ்பண்டோடைய பேர் கூட இருக்கும் பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னதான் அது திருடு போச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் தாங்க தெரிய வருது இது ரோகிணி திருடிட்டு வந்து கொடுத்தான்னு சொல்லிட்டு. என்னம்மா ரோகிணி இப்படியெல்லாம் பண்ணியிருக்க, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் கூட செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. அதுக்கு முத்து, அப்பா பார்லர் அம்மாவை என்னப்பா நினைச்சிட்டீங்க, அது இதுக்கும் மேல கூட செய்யப்பா, சும்மா நம்ம கிட்ட நல்லவங்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கு. ஆனா அம்மா எப்ப பார்த்தாலும் பார்லர் அம்மா தலை தூக்கி வச்சுட்டு கொண்டாட வேண்டியது, மீனாவை குறை சொல்ல வேண்டியது. எப்பயாச்சும் அம்மாவுக்கு மீனாவுடைய அருமை புரிஞ்சிருக்கும், அந்த பார்லர் அம்மாவை எந்த இடத்துல வைக்கணும்ன்றதும் புரிஞ்சிருக்கும்பா அப்படின்னு முத்து சொல்றாங்க. விஜயாக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. அப்புறமா விஜயா ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி போட்டு ஆடி அடி நடிக்கிறாங்க. ஒழுங்கா சொல்லு, இது திருடிட்டு வந்த நகை இல்லையா சொல்லு அப்படின்றாங்க. இது திருடிட்டு வந்த நகை இல்லாத, நான் அந்த சிட்டிக்கிட்ட போனேன், சிட்டிக்கிட்ட உதவி கேட்டேன், அவங்க இந்த நகையை எடுத்துட்டு போன்ற மாதிரி கொடுத்தாங்க. நான் திருட்டு நகை எனக்கும் இப்போதாவது புரியுதுன்றாங்க. குடும்பமே ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க.